All enjoying the service this evening. இந்த மாலை வேளையிலே நீங்கள் எல்லாரும் இந்த நிகழ்ச்சி எல்லாவற்றையும் பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். How many of you are enjoying this evening? எத்தனை பேர் இந்த மாலை வேளையிலே சந்தோஷமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷமா இருக்கிறீங்க? Hallelujah. What a wonderful God that we worship. நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர். Hallelujah. Amen. Tonight is a very special night for us because God has been so wonderful to us with the wonderful climate. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஒரு கால சூழ்நிலை நமக்கு தந்து இந்த நேரத்தை நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வதித்து இருக்கிறார். I'm going to start out by showing you a person that who just sang few minutes ago. நான் உங்களுக்கு இப்பொழுது உங்கள் மத்தியிலே ஒரு மனுஷரை உங்களுக்கு காண்பித்து தர போகிறேன். நம்ம மத்தியிலே ஒரு பாடல் பாடினான நம்முடைய சகோதரர். His name is called Thanga Bhubadi. அவருடைய பெயர் தங்க பூபதி. He is very known in the city of Sivakasi. இந்த சிவகாசி பட்டணத்திலே अनेகர் அவரை குறித்து அறிந்திருக்கிறார்கள். 8 months ago, 8 மாதங்களுக்கு முன்பாக he was a hardcore Hindu believer and proclaims himself as a bhakt of Hindu God. அவர் 8 மாதங்களுக்கு முன்பாக ஆண்டவரை அறியாத ஒரு இந்து குடும்பத்திலே இருந்தார். 8 மாதங்களுக்கு முன்பாக இயேசு யார் என்று சொல்லியே தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தார். And now today he is serving God and the reason why he is serving God is a very beautiful thing. That's what Christmas is all about. இன்றைக்கு அவர் ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் இன்றைக்கு நம்மத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கிறார். அதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவ பிறப்பை குறித்து நாம் சொல்ல வந்திருக்கிறோம். The reason that he came to Christ is just this: he has all the money in the world. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணமும் அவருக்கு எவ்வளவோ பணங்கள் இருக்கிறது. ஆனால் எதற்காக ஆண்டவரை நோக்கி வந்தார் என்று சொன்னால், he was worshiping a God and still there was one thing that was missing in his life. அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடவுளை தேடிக் கொண்டிருந்தார், கடவுளை ஆராதித்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரே ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையிலே அது குறைவாகவே காணப்பட்டது. The family that runs a big business, a jewelry business, very successful business, they have money and fame and everything that a human being want or need. ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்திலே அவர்கள் தங்க வியாபாரம் செய்து மிக அதிகமான பணங்களை சேகரித்து மிக வசதியாக எல்லா பொருளாதார நிலைமையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷர் தான். Yet he was missing just one thing. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு காரியத்தை அவர் இழந்த ஒரு சூழ்நிலை, ஒரு குறைவான ஒரு சூழ்நிலை காணப்பட்டார். Can someone guess what that is? அது என்ன என்று சொல்லி யாராவது உங்களால யூகிக்க முடிகிறதா? Peace. சமாதானம். Peace that no man on this earth could give other than this man named Jesus Christ. சமாதானம் இந்த உலகத்தில் இயேசுவை அன்றி வேறு ஒருவராலும் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானத்தை மாத்திரம் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் இழந்து போன ஒரு சூழ்நிலை காணப்பட்டார். Bible says in Isaiah chapter 9 verse 6, it says like this. வேதம் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்கிறது. For to us a child is born, to us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். That one thing that was missing in his life, that is called peace, Jesus Christ gave my brother who is standing here. Jesus that gave that peace, he can give you tonight. தன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றே ஒன்று மாத்திரம் சரியா இருந்தது. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் தந்தபடினாலே சமாதானத்தை இன்றைக்கு நிறைவாய் பெற்றிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த சமாதானத்தை பெற்றபடினாலே. Thank you so much. And the same way you and I, whatever that is missing in your life, Jesus is able to replace you with. அதே போல இன்றைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் எனக்கும் ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைவாய் இருக்கிறதோ அதை நிறைவாய் தர என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பிறந்திருக்கிறார். The first thing that Jesus came to give was peace.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததான காரணம் என்னவென்று சொன்னால் முதலாவது இந்த உலகத்திற்கு சமாதானம் கொடுக்கும்படியாக. The second reason that we worship Jesus is not just for the earthly blessings. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு அல்ல. The reason that we worship Jesus is because without him nobody is able to go to heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறதற்கான நோக்கம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அல்லாமல் யாராலும் பரலோகம் போகவே முடியாது. How many of you want to go to heaven? எத்தனை பேர் நீங்க பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்புறீங்க? Come on, let me see your hands. உங்களுடைய கரங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். கரங்களை தூக்குங்க பாப்போம். There is only one thing that you can do to go to heaven. நீங்க இந்த உலகத்துல பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு காரியத்தை செய்தால் மாத்திரம் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். Accepting Jesus Christ as your savior. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக அவரே ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பொழுது, let me go one step over and say sin will not take you to hell, but not accepting Jesus Christ will take you to hell. நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் விளக்கி சொல்லட்டும். உங்களுடைய பாவத்தினாலே நீங்கள் நரகத்துக்கு போகிறதில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நரகத்துக்கு நேராய் போகிறார்கள். How many of you believe heaven and earth exist in this world? நீங்க எத்தனை பேர் இந்த உலகத்திலே பரலோகமும் நரகமும் இருக்குன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்க? If you believe heaven and hell, you need to believe there is Jesus who is able to save your life. நீங்கள் பரலோகம் இருக்கிறது நரகம் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னா பரலோகத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரே ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். The first thing that God comes to this earth to give is peace. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததான காரணம் நமக்கு சமாதானம் கொடுக்கும்படியாக. And the second thing that God is able to give you is heaven. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு அருளுகிற பெரிய காரியம் பரலோகத்தை அருளி செய்கிறார். And the third thing that God is able to give you is joy. மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். The joy that nothing in this world is able to give. இந்த உலகம் தர முடியாத சந்தோஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். How many of you like to have that joy in the Lord? எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள இப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புகிறீர்கள்? I come from a family of 9. நான் எங்களுடைய குடும்பத்திலே 9 பிள்ளைகள் இருக்கிற குடும்பத்திலே நானும் ஒருவனாய் பிறந்தேன். I am the 8th child in the family. என்னுடைய குடும்பத்திலே நான் 8வது மகனாய் நான் பிறந்தேன். As I was growing up, I thought there is no way that I can have the joy. நான் வளர்ந்து வருகிற நாட்களிலே எனக்கு சந்தோஷமாய் நான் சந்தோஷமாய் இருக்கிறதற்கு எந்த ஒரு சூழ்நிலை எனக்கு சமாதானத்தை கொடுக்காதுன்னு சொல்லி தான் நினைத்தேன். Even though I was born in a family of a pastor, நான் ஒரு போதகருடைய குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் கூட, until I received Jesus as my savior, I could not have that joy. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில சமாதானமே இல்லாம இருந்தது. If you want joy in your life, Jesus is able to give you joy in the season of joy. உங்களுக்கு இந்த நாளிலே சந்தோஷம் வேண்டுமா? இந்த சந்தோஷமான காலத்திலே உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். And you might be wondering, pastor, you're promising 3 things. How can I receive those 3 things? இன்னைக்கு என்னிடத்துல நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்க 3 காரியத்தை சொல்லுகிறீங்க, இந்த 3 காரியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். How many of you been to Kavita Textiles in Sivagasi? சிவகாசியில கவிதா டெக்ஸ்டைல்ஸ்க்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? If you go to the 3rd floor, நீங்க 3வது மாடிக்கு அங்கே போவீங்கன்னு சொன்னா, you buy some saree or something. அங்கே சேலை 3வது மாடியிலே வாங்குவீர்கள் என்று சொன்னால், what will they give you? அவர்கள் உங்களுக்கு என்ன தருவாங்க? They will give you a bill. ஒரு பில்ல மாத்திரம் தான் கொடுப்பாங்க. நீங்க வாங்குனது சேலை, ஆனா உங்களுக்கு கொடுக்கிறது என்னது? ஒரு பில். They will give you a bill. Until you go out of the gate, you cannot claim that bill. நீங்க வெளியே போகிற வரைக்கும், நீங்க பணத்தை கட்டி வெளியே போகிற வரைக்கும் உங்களுடைய கரங்களிலே அந்த பொருட்கள் கொடுக்கப்பட மாட்டாது. The same way, until you receive Jesus Christ, you cannot receive these 3 blessings. அதே போல தான் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் இந்த 3 காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. How many of you
want to have these three blessings in your life? எத்தனை பேர் இன்றைக்கு இந்த மூன்று விதமான ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி இந்த மாலை வேளையில நீங்க தீர்மானிக்கிறீர்கள்? Let's bow our heads. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? Father, we thank you for this wonderful moment. ஆண்டவரே இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் Thank you for ஜெபிக்கிறோம். giving us a hope of peace and heaven and all the joy. ஆண்டவரே இன்றைக்கு ஒரு அற்புதமான மூன்று காரியங்களை குறித்து இந்த உலகம் தர முடியாத சமாதானம், இந்த உலகம் எங்களுக்கு கொடுக்க முடியாத பரலோகம், இந்த உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிறபடினாலே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Those who have raised their hands, Lord, I pray that they will receive all those three blessings in their lives. ஆண்டவரே இன்றைக்கு கரங்களை உயர்த்தி இந்த மூன்று அற்புதங்களும் இந்த மூன்று காரியங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டுமே என்று சொல்லி கரங்களை தூக்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வீராக. I bless them in the name of Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். Amen and amen. Come on, clap your hands and praise God.